வெல்கம் டு சிகரம் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரியில சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்க போறோம். இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும், டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ கிளாஸ்ல போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். இங்கிலீஷ்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஹிஸ்டரியிலேயே இருக்க இந்தியன் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப பழமையான ஹிஸ்டரி வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோட தான். நம்மளோட ஆரம்ப கட்டம் சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து தான் இந்தியா ஹிஸ்டரி ஆரம்பிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஆற்றங்கரை ஓரத்துல தான் சமவெளியானது, ஆற்றங்கரை ஓரத்துல தான் எல்லா நாகரிகமும் வளர ஆரம்பிச்சிச்சு. அந்த மாதிரி இந்தியாவில் முக்கிய நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து நதி ஓரத்துல தான் வளர ஆரம்பிச்சிச்சு. சிந்து நதிங்கிறது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ஓடுற நதி. ஸோ அந்த பரப்பு எல்லாமே சேர்த்து ஒரு 13 லட்சம் சதுர கிலோமீட்டரை கவர் பண்ணது தான் சிந்து சமவெளி நாகரிகம். இதை ஹரப்ப நாகரிகம்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஹரப்ப நாகரிகம்னு சொல்றாங்கன்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல முதல்ல கண்டுபிடிச்ச நகரம் வந்து ஹரப்பா தான். அதனால அந்த நகரத்தோட பேர்லயே இந்த நாகரிகத்தை அழைக்கணும்னு சொல்லி ஹரப்ப நாகரிகம்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் தான் இருக்கிறதுலே பழமையான நாகரிகமா அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு அதுதான் பழமையான நாகரிகம். ஆனா உலகளவுல பார்க்கல இன்னும் பல நாகரிகங்கள் இருக்கு. அது என்னன்னு வரிசையா பார்ப்போம். உலகத்திலேயே ரொம்ப பழமையான நாகரிகம் வந்து சுமேரிய நாகரிகம். அது கிட்டத்தட்ட 3500 பிசில இருந்து 2000 பிசி வரைக்கும் இருந்ததா சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ரெண்டாவது பழமையான நாகரிகம் வந்து நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகம். அதோட காலம் பார்க்கல 3300 பிசில இருந்து 1900 பிசி வரைக்கும் இருந்திருக்கு. மூணாவது பழைய நாகரிகம் எஜிப்ட் நாகரிகம். இந்த எஜிப்ட் நாகரிகத்தை நைல் நதி நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஏன் நைல் நதி நாகரிகம்னு சொல்றாங்க அப்படின்னா, நைல் நதி ஓரத்துல இந்த நாகரிகம் வளர்ந்ததுனால இந்த எஜிப்ட் நாகரிகத்தை நைல் நதி நாகரிகம்னு சொல்லுவாங்க. இதோட காலம் பார்க்கல 3100ல இருந்து 1100 பிசி வரைக்கும் இருந்தது. கடைசியா சைனீஸ் நாகரிகம், அத வந்து 1700ல இருந்து 1122 பிசி வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இது வந்து மஞ்சள் நதி நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகங்கள். அதுல ரொம்ப ரெண்டாவது இடத்துல இருக்க நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். பிரீஃபா இதோட தகவல்களை நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ.